கார்கள் வெடித்து சிதறிய கார்கள் குறித்த அந்த விவரங்களும் கூட வெளியாக தொடங்கி இருக்கின்றன. அங்கு போலீசாரும் அந்த பகுதியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த பகுதி கார்டன் ஆஃப் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இப்படி பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அது நமக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. அது சிலர் உடல் கறி போய் கிடக்கிறது என்ற தகவலும், பலரும் காயமடைந்திருக்கிறார்கள், மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்ற தகவலும் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்றே நாம் அஞ்ச வேண்டி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த அருகிலே மருத்துவமனைகள் இருக்கின்றனவா, எங்க அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றன, அங்கு கொண்டு சென்றிருக்கிறார்களா, அங்கு மருத்துவமனை நிலவரம் அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருந்தா பகிர்ந்துங்களேன். இந்த பகுதியே மிகவும் ஒரு பரபரப்பாக காலையில் தொடங்கினால் இரவு 10-11 மணி வரை மிகவும் எப்பொழுதுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதி. செங்கோட்டை என்பது பழைய டெல்லியில் அமைந்திருக்கிறது. அங்கு ஏராளமான சிறு வணிகர்கள் மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய பகுதி. நாம் சென்னையினுடைய இந்த சவுகார்பேட்டை பகுதி போன்ற, அதாவது இந்த பூக்கடை பகுதிகள் எல்லாம் ஒரு நாள் முழுவதும் பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு சந்தை எந்த அளவிற்கு இயங்குமோ அதுதான் அந்த செங்கோட்டை அந்த பகுதி இருக்கக்கூடிய அந்த பழைய டெல்லி பகுதி என்பது எப்பொழுதும் அந்த பரபரப்புடன் காலையிலிருந்து மாலை வரை இயங்கும். அதிக அளவிலான கை ரிக்ஷாக்கள், ஆட்டோக்கள், தள்ளுவண்டிகள் என மிகப்பெரிய அளவிலான வாகன புழக்கமும் இருக்கும். அதே போல இந்த செங்கோட்டையும் ஒரு நாட்டினுடைய அடையாளம் என்பதையும் தாண்டி அது ஒரு மிக பிரபலமான சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் அந்த பகுதி எப்பொழுதுமே மிகவும் ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதி. அங்கு காவல்துறை பாதுகாப்பும் எப்பொழுதுமே மிக பெரிய அளவில் இருக்கும். அதாவது காவல்துறை ரோந்து வாகனங்கள், போலீசார் மற்றும் பேரிகார்டுகள் என எப்பொழுதுமே அந்த பகுதி பாதுகாப்பு மிகுந்த பகுதியாக தான் இருக்கும். அந்த பகுதியில் தான் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரபலமான அரசு மருத்துவமனைகளே இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் நடந்த, அதாவது இந்த செங்கோட்டை பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடியதுதான் இந்த மருத்துவமனை, அதாவது லோக்நாயக் அரசு மருத்துவமனை. உடனடியாக தான் அதன் காரணமாக தான் அங்கு இந்த பாதிக்கப்பட்டவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த லோக்நாயக் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதாவது டெல்லி கேட் பகுதியில் தான் இந்த மருத்துவமனையானது இருக்கிறது. ஜவஹர்லால் நேரு மார்க் என்று சொல்வார்கள். அந்த பகுதியில் தான் இந்த மருத்துவமனை இருக்கிறது. எனவே அதாவது சம்பவம் நடந்த இடத்திலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை என்பது இந்த லோக்நாயக் மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு தான் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையாக கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறார்கள். அவ்வாறு கொண்டு செல்லப்பட்டவர்களில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் பட்சத்தில் மற்ற மருத்துவமனைகளுக்கும் அவர்கள் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கங்காராம் மருத்துவமனை இருக்கிறது, எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்கிறது. அது போன்ற மருத்துவமனைகளும் தற்பொழுது உஷார்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் உஷார்படுத்தப்பட்டு அங்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்து வைக்குமாறு அறிவுறுத்தல் ஒன்று வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் தற்பொழுதைய நிலையில் லோக்நாயக் மருத்துவமனைக்கு தான் பாதிக்கப்பட்டவர்கள் தற்பொழுது அதிக அளவில் கொண்டு செல்லப்பட்டு இருப்பதன் காரணமாக அங்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு லோக்நாயக் மருத்துவமனை தற்பொழுது முழு வீச்சில் செயல்பட தொடங்கி இருக்கிறது. அதாவது காயத்துடன் மீட்கப்பட்டு வருபவர்களுக்கு உடனடியாக உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் மத்திய அரசு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியதை அடுத்து லோக்நாயக் மருத்துவமனை என்பது தற்பொழுது முழுவீச்சில் செயல்பாட்டில் இருந்து வருகிறது. அதே போல இந்த சம்பவம் நடந்த இடத்தில் காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மொத்தம் 20 தீயணைப்பு வாகனங்கள் இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு தீயை அணைக்கப்பட்டு தற்பொழுது மீட்பு பணிகள் அந்த பகுதியில் நடைபெற்று வருகின்றன.